இப்போ 4ஆம் இடத்துல சனி வந்து படாத பாடுபடுத்தி பெரிய பெரிய வருது அது வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிற அற்புதமான இடத்துக்கு போயிருக்கின்ற சனி. அதே மாரி குரு என்ன மாரி ஒரு விஷயம், குரு பார்வை விருச்சிக ராசிக்காரங்கள கல்யாணம் நடக்க போகுது. உங்க வீட்ல அவ்வளோ பெரிய நல்லது நடக்க போகுது. அவ்வளோ பெரிய அற்புதம் நடக்க போகுது. உங்க மகள்கள் மஞ்சள் நீராட்டு விழா, பொண்ணா இருந்தா வளகாப்பு, கல்யாணம்னா கல்யாணம். எல்லா விதமான ஐச்சரியங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயம். பொன்னவன், மன்னவன் உச்சம் பெற்ற குரு 12ஆம் இடத்து அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய இடத்த 9ஆம் இடம். ஓடிப்போனவனுக்கு 9ல குருன்னு சொல்ற மாரி 9ல இருக்க குரு உங்கள வந்து பார்க்குதுங்கிறது, உச்சமிட்டு இருக்கிறது, விருச்சிக ராசியை பார்வை செய்வது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் நண்பர்களே! விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா உங்க காட்டுல மழை. தங்கத்தட்டுல வச்சு தாங்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள், சூழ்நிலைகள், அற்புதங்கள் இருக்கு நண்பர்களே! மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்களை வழங்கக்கூடிய அற்புதமான தன்மைகள் விருச்சிக ராசி இருக்கின்றது. விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லா ஐஸ்வரியத்தையும், எல்லா ஆனந்தத்தையும், எல்லா அற்புதத்தையும், எல்லா பேரின்பத்தையும் பெற்று மிக அற்புதமான உங்க ஜென்ம ராசியை பார்க்குறார். ஜென்ம ராசியை பார்த்துட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மகரத்தில இருக்கக்கூடிய உங்களுடைய அதுக்கப்புறம் மீனத்தை இந்த மாரி உங்க ராசிக்குரிய பார்வைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. அது முதல் பார்வை என்று சொல்லக்கூடிய உங்க ராசியை பார்க்கறது, உங்க பொன்னவனுடைய ஒளிப்பெரு குரு பார்க்க கோடி நன்மை. லைவ்ல இருக்க குரு பாருங்க, அன்னதானங்கள் செய்யுங்க, தர்மகாரியங்கள் செய்யுங்க, புண்ணியங்கள் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஃபங்ஷன் நடத்துவீங்க. அது வந்து கல்யாணமா இருக்கட்டும், மஞ்சள் நீராட்டு விழாவா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ரிட்டயர்மென்ட் ஃபங்ஷனா இருக்கட்டும், அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வளகாப்பு ஃபங்ஷனா இருக்கட்டும், ஏதோ ஒரு உங்க குடும்பத்தில இந்த 1 வருஷ காலத்தில ஒரு நல்லது நடத்துவீங்க. குரு பார்க்குது. கோடி நன்மைகள் இருக்கின்றது. அந்த கோடி நன்மையும் முழுசா அனுபவிங்க. உங்களுக்குடைய அ பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, பரிகாரங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இருந்தாலும் ஒரு தடவையேனும் ஆலங்குடி குரு பகவானை போய் சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கான ஜோதிர்லிங்கம் நல்லா அடி ஃபோ ஃபோ தூக்கு தூக்கு தூக்குன்னு தூக்கிட்டு போயிட்டுருக்கு. நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அங்க வந்து பண்ணியிருப்பீங்க. எல்லாமே ரியல் எஸ்டேட் பண்ணியிருப்பீங்க. எல்லா இடத்துலயும் சிறு சிறு தடைகள், வம்பு வழக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த 1 வருஷத்துல எத்தனை தடையும் அடிச்சு தூள் கோபுரத்துல கொண்டு போய் உட்கார வை அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும் நண்பர்களே. விருச்சிக ராசி நண்பர்களே, மிக அற்புதமான, மிகப்பெரிய பலன்களை அடையக்கூடிய ஒரு ராசியில முதன்மை ராசியாக இருக்கக்கூடிய ராசியில நீங்களும் ஒரு முதன்மை 4 ராசிகள்ல உங்க ராசியும் விருச்சிக ராசி நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய குபேர யோகத்தை பெறப் போகின்றீர்கள். மிகப்பெரிய ஐஸ்வர்ய யோகத்தை பெறப் போகின்றீர்கள். உங்களுக்கான ஜோதிர்லிங்கம் அவுண்டா நாகநாத். அவுண்டா நாகநாத் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாதாள லிங்கம். எப்படி பாதாள முருகன் ஃபேமஸோ 1000 வருஷமா தர்மர் பிரதிஷ்டை பண்ணி, ராஜாவா ஆண்ட தர்மர் பிரதிஷ்டை பண்ணி, தர்மர் கட்டிய ஆலயம் வந்து அவுண்டா என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரால இருக்கு. அந்த அவுண்டா நாகநாத்தை போய் ஒரு தடவையும் தரிசனம் செய்து வாருங்கள். இந்த ஆண்டு பொன்னான ஆண்டாக, மன்னவன் ஆண்டாக, மன்னாதி மன்னனாக ஆண்டாக, மிகப்பெரிய ஐஸ்வரியத்தை குவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக விருச்சிக ராசிக்கு அமையப்போகுது. ஜமாயிங்க, அடிச்சு தூள் கலப்புங்க.